வீட்ல இருக்கிற லேடீஸ் வந்து எவ்வளோதான் நம்ம உடம்ப வருத்தி, மாடு மாரி வீட்டு வேலை செஞ்சாலுமே வந்து, ஒரே வார்த்தை "நீ வீட்ல சும்மா தானே இருக்க" அப்படிங்கிற ஒரு பேரு மட்டும் இன்ன வரையுமே மாறவே இல்ல. நீங்க வீட்ல எவ்வளோ வேலை செஞ்சாலுமே அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாதுங்க. கையில காசு பணம் இருந்தா மட்டும் தான் மதிப்பாங்க. இது எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டா, அது டவுட்டு தான். சில பேர் நெறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. சில பேர் புரிஞ்சுக்காதவங்களுக்கு நான் சொல்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் முதலீடே இல்லாம சம்பாரிக்கக்கூடிய சில சுயதொழில் பத்தி தாங்க நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. உங்களுக்கு தையல் மட்டும் தைக்க தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா சம்பாரிக்கலாங்க. அதுக்கு வந்து இந்த ஆரி ஒர்க் வச்சு ப்ளவுஸோ, இல்ல டிசைனா ப்ளவுஸு, சுடிதார் தைச்சா தான் வந்து சம்பாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. உங்களுக்கு பேசிக்கா தையல் தைக்க தெரிஞ்சுச்சு அப்படின்னாலே போதுங்க. இந்த நைட்டி வந்து ஒரு நைட்டி அடிச்சு குடுக்குறாங்க அப்படின்னா, எப்படின்னா கீழ பாட்டம்ல வந்து கட் பண்ணி அடிக்கிறது, அப்புறம் வந்து ஒரு தையல் போட சொல்லுவாங்க. அதுக்கு ரூ. 50 வாங்குறாங்க. ஒரு நைட்டிக்கு ரூ. 50 2 நைட்டிக்கு ரூ. 100. அதுவே வந்து ஒரு நாள் செலவு போதுமே. ஒரு நாளுக்கு ரூ. 100 போதுமா அப்படின்னு கேட்டா, ஒண்ணுமே இல்லாததுக்கு ரூ. 100 லாபம் தானங்க. அதே மாதிரி இந்த தையல் விட்டது, கிழிஞ்சதெல்லாம் வந்து சில பேர் அடிச்சு குடுக்க மாட்டாங்க. அது ஏதோ கௌரவ குறைச்சல்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிம்பாங்க. பட் நீங்க என்ன தனியா கடை போட்டு நீங்க இது மட்டும் அடிச்சு குடுக்குறதா மாரி இருந்துச்சுன்னா தான் வாடகைலாம் குடுக்கணும். அது சரி வராது. வீட்லயே நீங்க மிஷின் வச்சுட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாரிலாம் நான் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து எல்லாமே குடுப்பாங்க. ஒரு தையல் போடுறீங்க, கிழிஞ்சதோ ஏதோ பண்றீங்கன்னா ரூ. 20 கேட்டீங்கன்னா, அப்பதான் ரூ. 10 இப்பலாம் வந்து நெறைய வந்து அமௌண்ட் வச்சு தச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு ரூ. 20 வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு பெரிய லாபம் தான். எங்க தெருவுக்கு ஒருத்தர் வருவாருங்க. வெறும் இந்த கிழிஞ்ச துணி தையல் போடுறதுக்கு மட்டும் தெருவுக்குள்ள வந்துட்டு போனாரு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ரூ. 500 எடுத்துட்டு போவாரு. வாரத்துல ஒரு நாள் வருவாரு. அதனால தான் இந்த ஐடியா நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து ஒயர் கூட உங்களுக்கு பின்ன தெரிஞ்சுச்சு அப்படின்னா, ஒயர் வாங்கிக்கிட்டு ஒரு சின்ன சின்ன கூடையா ஒரு 2, 3 கூட வந்து பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு மெயினா இருக்கும்ல, அந்த மாரி மளிகை கடையில குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு கமிஷன் தரீங்க அப்படின்னா, அவங்க வித்து குடுப்பாங்க. அவங்க கையில வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ண போறது கிடையாது. கடையில ஒரு ஓரமா மாட்டி விட்டுட்டு வேணும்னு கேட்கிறவங்களுக்கு அவங்க எடுத்து குடுக்க போறாங்க. அவ்வளோதான். அதனால கண்டிப்பா நீங்க கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, அவங்க வந்து வித்து குடுப்பாங்க. அது நல்லபடியா சேல் ஆனுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய கூடையா வந்து மாடலாலாம் இப்ப வந்து கூட பின்னி வித்துட்டு இருக்காங்க. அந்த மாரி வித்தீங்கன்னா நல்லா வந்து சேல் ஆகுங்க. எனக்கு ஒயர் கூடவே பின்ன தெரியாது. நான் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவலையே படாதீங்க. YouTubeல சர்ச் பண்ணீங்கன்னா, எக்கச்சக்க பேர் ஒயர் கூட எப்படி பின்றது அப்படின்னு சொல்லி தராங்க. YouTubeல பார்த்து வந்து சமைக்கிறது கத்துக்கலாம். ஒயர் கூட பின்றத எப்படி கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லாம் படவே படாதீங்க. யூடியூப்பை பார்த்தே என்னுடைய சித்தப்பா பையன் கற்றுக்கிட்டு 2, 3 கூட பெரிய பெரிய கூடையாவே பின்னி வச்சுருக்கான். அவனை வச்சு தான் இப்போ நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கலாம். நம்ம வந்து பண்ண முடியும் நம்மளால அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியுங்க. நம்மளால முடியாது அப்படின்னு நினச்சா அது கண்டிப்பாக முடியாது. ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். அதே மாதிரி இந்த கடல மிட்டாய், அப்புறம் எள்ளு மிட்டாய், அப்புறம் பயிறு உருண்டை அப்படிங்கிறது இந்த ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டுருக்கு. நம்ம 90s கிட்ஸில் சாப்பிட்டது எல்லாமே வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிச்சு அப்படின்னா சூப்பராக செஞ்சு சேல் பண்ணலாங்க. இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்றாங்க. பசங்களுக்குமே இப்படி தான் வாங்கி கொடுக்குறாங்க. ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது செய்ய தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வந்து சின்ன சின்ன பேக்கெட் போட்டு விற்றீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல சேல் ஆகும். நான் ஒயர் கூடைக்கு எப்படி சொன்னோன்னே அதே மாதிரி தாங்க. அந்த கடையில் கொடுத்துட்டு நீங்கள் ஓரளவுக்கு கமிஷன் எடுத்துக்கோங்க. 4ல் ஒரு பங்கு நீங்கள் கமிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்குற பொருளோட அமௌண்ட்டுமே நீங்கள் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த முளைக்கட்டின தானியம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் இந்த முளைக்கட்டுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. யாராவது பண்ணி விற்றாங்கன்னா வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ இருக்காங்க. அந்த மாதிரி முளைக்கட்டின தானியம் இந்த கொண்டக்கடலை, அப்புறம் இப்போ பயிறு வகைகள், அதுக்கப்புறம் வந்து அந்த கேழ்வரகுலாம் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டி பேக்கெட் போட்டு அங்கே வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து அந்த ஒயிட் கலர் கவர் போட்டு மேலே வந்து ரேட்டு மட்டும் போட்டுருக்கு. அவ்வளோதான். அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது அநேகமாக யாராவது வீட்டில் கொடுத்து இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற அந்த சிறு தொழில் ஐடியா போல் இருக்குது. அவங்க விற்று கொடுத்தா கமிஷன் கொடுக்குறாங்க போல இருக்குது. நான் வந்து இது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே அந்த கடையில் பார்த்துட்டேன். பட் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கான டைம் இப்போ தான் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணலாம். அதே பொருள் முளை கட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா ரேட்டு கம்மிங்க. முளை கட்டினது அப்படின்னா ரேட்டு அதிகமாக இருக்குது. ஏன்னா முளை கட்டுறதுங்கிறது அவ்வளோ பெரிய வேலையா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ பெரிய வேலைலாம் கிடையாது. ஆனால் ரேட் அதிகமாக இருந்தாலுமே காசு கொடுத்து வாங்க தான் செய்கிறாங்க. ஊற வச்சு அதை வந்து ஈரத்துணியில் கட்டி வச்சா மறுநாள் வந்து முளைச்சி வந்துடுது. இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா விட்டோம்னா நல்லா முளைச்சி வந்துடுது. அவ்வளோதான். அதுக்கு வந்து ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அந்த முளைக்கட்டுறதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம் படுறாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு லாபம் தானே இந்த மாதிரி சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு. அந்த மாதிரி வேணால் நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு கடைகளில் கொடுத்து பாருங்களேன். சூப்பராக சேல் ஆகுங்க.
லாபமும் அதிகம் அதில. திரும்பவும் சொல்றேங்க, இங்க பணம் தான் எல்லாமே. ஸோ வீட்ல இருக்கிற பெண்கள் வந்து மத்தவங்களையே நம்பி இல்லாம, நம்ம கையிலயும் கொஞ்சமாவது காசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாரிக்கணும், நம்ம சொந்த கால்ல நிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த வளர்த்துக்கங்க. மத்தவங்கலாம் நான் வாடகை கால்லையா நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொக்க காமெடிலாம் யாரும் போடாதீங்க. நீங்க நெறைய இல்ல அப்படின்னாலுமே கொஞ்சமாவது சம்பாரிச்சு பாருங்களேன். உங்களோட மதிப்பே வேற மாதிரி இருக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் ஒரு 4 சுயதொழில் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த வீடியோல நெறைய சொல்றேன். ஏன்னா லென்த்தா வீடியோ போட்டா கம்மியா போட்டாலே யாரும் பார்க்கறதில்ல. லென்த்தா போட்டா யாரு பார்ப்பா? அதனால இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. பாய்.